கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள கழுதூர் பேருந்து நிறுத்தத்தில் வேப்பூர் உதவி ஆய்வாளர் பாக்கியராஜ் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த திட்டக்குடி கழுதூர் வடக்கு தெருவைச் சேர்ந்த தமிழரசன் மற்றும் திட்டக்குடி பசார் புதிய காலனி பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் ஆகியோரை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டார். அப்போது இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதால் வேப்பூர் காவல் நிலையம் அழைத்து வந்து சோதனை செய்தனர். அப்போது அவர்களிடம் இருந்த 70 கிராம் எடை கொண்ட கஞ்சா பாக்கெட்கள் இருப்பதை கண்டறிந்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பிச்சன்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் என்பவரது மனைவி சுந்தரம்பாள். இவருக்கு கடும் வயிற்றுவலி காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அரசு மருத்துவமனை மருத்துவர் அபிநயா பாபு தனது தனியார் மருத்துவமனையில் சுந்தரம்பாளை சிகிச்சைக்காக அனுமதித்து கர்ப்பப்பை கட்டியுள்ளதாகவும் அதனை அறுவை சிகிச்சை மூலமாக அகற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதையடுத்து அறுவை சிகிச்சை செய்தும் மீண்டும் வலி இருந்துள்ளது. இதுகுறித்து மீண்டும் பரிசோதனை செய்தபோது கர்ப்பப்பை கட்டியை அகற்றாமல் அறுவை சிகிச்சை செய்தது தெரியவந்தது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனை முன்பு முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் மற்றும் நிவாரண உதவியும் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேளாண் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், ஒன்றிய அரசு வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய சட்டம் கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் திருவாரூர் மாவட்ட தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி பகுதியில் புள்ளிமானை வேட்டையாடி சமையல் செய்வதாக ஆத்தூர் கோட்ட வன அலுவலர் ஆரோக்கியராஜ் சேவியருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஆத்தூர் வனச்சருகர் ரவிபெருமாள் தலைமையிலான வனத்துறையினர் முல்லைவாடி, விதைப்பண்ணை, காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதியில் ஆய்வு செய்தனர். அப்போது விதைப்பண்ணை வடக்கு பகுதியைச் சேர்ந்த துரைசாமி என்பவரது வீட்டில் சமைத்து வைத்திருந்த மான் இறைச்சி மற்றும் மான் தோல், வலை, மின்வேலி கம்பி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து மான் இறைச்சியை சாப்பிட்ட துரைசாமி, கல்லாநத்தம் பனஞ்சாலையைச் சேர்ந்த சக்திவேல் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவான மணிகண்டன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையிலிருந்து மதுரைக்கு ஃபால் சீலிங் அமைக்க பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை ஏற்றிக்கொண்டு மதுரை ஐயனார் காலனியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் ஈச்சர் வேனில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது திருச்சி சமயபுரம் அருகே இரங்கலூர் என்ற இடத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வேன் சென்றபோது உராய்வின் காரணமாக டயர் தீப்பிடித்து எரிந்தது. இதனை அறிந்த ஓட்டுநர் சாலை ஓரத்தில் வேனை நிறுத்திவிட்டு தீயை அணைக்க முயன்றார். இருப்பினும் தீ வேன் முழுவதும் மளமளவென பரவி அதில் ஏற்றி வந்த பிளாஸ்டிக் பொருட்களும் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்த சமயபுரம் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் 36 வார்டுகளிலும் பாதாள சாக்கடை திட்டம் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் திருமால் நகர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதனையடுத்து சில மாதங்களாக காவிரி கூட்டு குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்துள்ளது. இதுகுறித்து வார்டு உறுப்பினர் வெற்றி கொண்டான் நகரமன்ற கூட்டத்தில் நகரமன்ற தலைவரிடம் பலமுறை புகார் அளித்துள்ளார். ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அப்பகுதி மக்கள் குடித்து வந்ததால் 10க்கும் மேற்பட்டோர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கர்நாடக மற்றும் கேரள மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஆரங்கி உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் காவிரி கரையோர பகுதியில் உள்ள ஊட்டமலை, ஒகேனக்கல், சத்திரம், ஆலம்பாடி, தலவக்காடு உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள், தங்கும் விடுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதையடுத்து வீடுகளுக்குள் தண்ணீர் நுழைந்ததால் அங்குள்ள பொதுமக்கள் தங்களின் வீடுகளை காலி செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஒரு சிலர் குடியிருப்புகளை காலி செய்யாமல் இருப்பது குறித்து தகவலறிந்து வந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டீபன் ஜேசுபாதம் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ள முகாம்களில் தங்க அறிவுரை வழங்கினார்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாதுமலை புதூர்நாடு அடுத்த கோவிலூர் பகுதியில் ஒற்றை கொம்பன் யானை சாலை மற்றும் விவசாய நிலங்களில் சுற்றித் திரிந்துள்ளது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியிலிருந்து அடர்ந்த காட்டுக்குள் யானை சென்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. பின்னர் இதுகுறித்த தகவல் அறிந்த வனத்துறையினர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் யானையை காட்டுக்குள் அனுப்பி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காடு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் கணேசன். இவர் திருவெண்காடு காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கலைவேந்தன் என்பவர் கணேசன் வீட்டிற்கு சென்று தான் மறைத்து வைத்திருந்த 3 பெட்ரோல் குண்டை வீசியுள்ளார். இதில் பெட்ரோல் குண்டு வெடித்து வாசலில் அமர்ந்திருந்த கணேசன் படுகாயமடைந்தார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் கணேசனை மீட்டு சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கலைவேந்தனை அப்பகுதி மக்கள் பிடித்து திருவெண்காடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். இதுகுறித்து திருவெண்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து கலைவேந்தனிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 200க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று அஞ்சல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அஞ்சல் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தை மணவாளர் KENC அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா சீருடைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி, திருவள்ளூர் நகரமன்ற தலைவர் உதயமலர், ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாணவ மாணவிகள் நல்ல படிக்க வேண்டும், நல்ல முறையில் முன்னேற வேண்டும் என்றதுக்காக ரொம்ப முக்கியத்துவம், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இன்னைக்கு நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் 11லேருந்து 12 வகுப்புகளில் படிக்கிற மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 17,390 பேருக்கு இன்னைக்கு நம்ம மாவட்டம் பொதுவாக இந்த மிதிவண்டிகள் கொடுக்க போகிறோம். அது கிட்டத்தட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா சொன்னார், இதுக்கு மிதி விலை இல்லாமல் சொன்னார். அதுதான் சொன்னார் நமது மாவட்ட ஆட்சியர், உங்கள் படிப்புக்கு தான் என்ன அந்த விலை. அதே மாதிரி சீருடை, எப்பவுமே இந்த சீருடை 4 செட்டு நம்ம கொடுக்குறோம். இந்த சீருடை கொடுக்கறது, இந்த துணி கொடுக்கறது யாருன்னா என் துறை. நான் தான் இந்த துணி கொடுக்குறேன். இது வரைக்கும் இது ஆரம்பிச்சு 17 வருஷம், 17 வருஷத்துல ஜூன் மாசமே 2 செட்டுக்கு துணி கொடுத்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நமது முதலமைச்சர் ஆட்சி காலத்தில். மதுரை திருமங்கலம் தாலுகா பொன்னம்பலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராக்கம்மாள். இவர் வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்தார். இவரது உடலை இறுதியடக்கம் செய்வதற்காக பொன்னம்பலம் சுடுகாட்டிற்கு மகன் ஈஸ்வரன் உள்ளிட்ட உறவினர்கள் சென்றுள்ளனர். அப்போது மயான கரைக்கு கொண்டு செல்லும் வழியில் ஆறுமுகம் என்பவர் இந்த வழியாக செல்லக்கூடாது என கூறி கொள்ளிப்பானை உடைக்க விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தொடர்ச்சியாக இவர் இதுபோன்று செய்து வருவதாக கூறி உடலை ரோட்டில் வைத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த செக்கானூரணி காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து உடலை அடக்கம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சென்றான்பாளையம் ஊராட்சியில் DELC தமிழ் சுவேக்ஷ லூத்தரன் திருச்சபை தொடக்கப்பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக ஜெயசெல்வன் என்பவர் 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று வழக்கம் போல் பள்ளிக்கு வந்து பாடம் நடத்தி கொண்டிருந்தபோது திடீரென மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்துள்ளார். இதனையடுத்து உடனடியாக அவரை ஆம்புலன்ஸ் மூலம் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு
அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட சத்திரப்பட்டி, காரணம்பாளையம் நீர்பிடிப்பு பகுதி, கொடுமுடி, இழுப்புத்தோப்பு ஆகிய பகுதிகளில் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி நேரில் பார்வையிட்டு வருவாய்த்துறை, பேரிடர் மீட்புத்துறை, நீர்வளத்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை அதிகாரிகளிடம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிகழ்வில் கொடுமுடி கிழக்கு ஒன்றிய பொதுச் செயலாளர்கள் அருண், காளியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பேருந்து நிலையம் எதிரே காவல் நிலையம் உள்ளது. இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி கடை வீதிகளும், வத்தலக்குண்டு பேரூராட்சி அலுவலகம், சார் பதிவாளர் அலுவலகம் மற்றும் கோவில்களும் உள்ளன. இந்நிலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக வத்தலக்குண்டு காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு எதிரிலும் பேருந்து நிலையத்திற்கு அருகிலும் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு செய்யும் வகையில் சென்ற ஷேர் ஆட்டோக்கள் மற்றும் வேக கட்டுப்பாட்டை மீறி சென்ற இருசக்கர வாகனங்களுக்கும் அபராதம் விதித்தனர். இதில் மொத்தமாக ரூபாய் 50,000 அபராத தொகை வசூலிக்கப்பட்டது. நேபாளம் நாட்டில் உள்ள போக்ரா ஸ்டேடியத்தில் சர்வதேச அளவிலான தடகள போட்டிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இதில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். போட்டிகள் 14, 17, 19 வயதுக்குட்பட்ட பிரிவுகளில் நடைபெற்றது. இதில் அபினேஷ் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலும், ஜெயசூர்யா 3000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலும் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். இதையடுத்து பதக்கங்களை வென்று திருச்சி ரயில் நிலையத்திற்கு வந்த வீரர்கள் இருவருக்கும் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். நேபாளில் நடைபெற்ற ஜூனியர் ஏசியன்ஸ் YSPA நேஷனல் சாம்பியன்ஷிப்னு சொல்லிட்டு இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு மீட் நடத்தினாங்க. அந்த மீட்டில் வந்து ஆல்ரெடி நான் நேபாளில் போயிட்டு 5000 மீட்டரில் கோல்டு அடித்தேன். சூர்யாங்கிற பையன் வந்து 3000 மீட்டரில் கோல்டு அடித்தான். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் அதுலேருந்து அடுத்த லெவல் வந்து ஜூனியர் ஏசியன்ஸ் போனோம். அதில் வந்து நான் வந்து மறுபடியும் 5000 மீட்டர் கோல்டு அடிச்சிருக்கேன். இவன் 3000 மீட்டர் கோல்டு அடிச்சிருக்கான். நம்ம இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கும் நான் பெருமை சேர்த்திருக்கேன். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்தில். செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே GST சாலையில் KK தெரு பகுதியைச் சேர்ந்த முன்னா என்பவர் கருப்பட்டி காஃபி கடை நடத்தி வருகிறார். இந்த கடையில் சூனாம்பேடு மீனவர் தெருவைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல கடைக்கு வந்த வாடிக்கையாளர்களுக்கு டீ கொடுப்பதற்காக சிலிண்டர் பற்ற வைத்துள்ளார். அப்போது சிலிண்டரில் இருந்து அதிகப்படியான எரிவாயு வெளியேறியதால் திடீரென கடை முழுவதும் தீப்பற்ற துவங்கியது. இதில் புவனேஸ்வரிக்கு தலை உள்ளிட்ட பகுதிகளில் தீக்காயம் ஏற்பட்டது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கடையில் பற்றிய தீயை அணைத்தனர். இதையடுத்து புவனேஸ்வரியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் நினைவு தினத்தை ஒட்டி தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின்முறை மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சியை உறவின்முறை தலைவர் ராஜமோகன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் 800 மாணவ மாணவியர்கள் பங்கேற்று தங்களது தனித்திறனை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி வைத்திருந்தனர். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து திருவள்ளூர் ஸ்டேட் பேங்க் எதிரே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இடதுசாரிகள் கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 20 பெண்கள் உட்பட 150 பேரை கைது செய்து திருவள்ளூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை விமர்சித்த ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூரை கண்டித்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சி திருவள்ளூர் திடலில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிரதமர் மோடியை கண்டித்தும் ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூரை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மத்தியிலே ஆளுகின்ற மோடி அரசு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திசை திருப்பும் விதமாக, நாடாளுமன்றத்திலே விவாதங்களை திசை திருப்பும் விதமாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பார்த்து எந்த ஜாதி என்று கேட்கிறார். எந்த ஜாதி என்று கேட்கிறாயே, நேரு குடும்பம், மோதிலால் நேரு குடும்பம், இந்திரா காந்தி குடும்பம், தலைவர் ராஜீவ் காந்தி குடும்பம், அதற்கடுத்து ராகுல் காந்தி குடும்பம்,
இந்த உலகத்திலேயே ஒரு நாட்டிற்காக வாழ்ந்த 6-7 தலைமுறை உள்ள நேரு குடும்பத்தை பார்த்து கேட்கிறாயே கேள்வி, உனக்கெல்லாம் நாட்டிலே ஜனநாயகத்தை மதிக்க தெரியாமல் கேட்கின்ற கேள்விகளுக்கு மக்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திசை திருப்புவதை கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த நிலை தொடருமானால் மிகப்பெரிய போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி நடத்தும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள மேலநீதநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் முருகன், மகேஷ், பவுன்ராஜ். இவர்கள் தங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என 50 பேர் கொண்ட குழுவாக சங்கரன் கோவிலிலிருந்து பாத யாத்திரையாக இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு சென்றனர். இந்நிலையில் சாத்தூர் கோவில்பட்டி 4 வழி சாலையில் பாத யாத்திரையாக இன்று அதிகாலை சென்று கொண்டிருந்தபோது என் வெங்கடேஸ்வரபுரம் விலக்கு அருகே திருநெல்வேலியிலிருந்து மதுரை நோக்கி சென்ற லாரி பாத யாத்திரை சென்ற குழுவினர் மீது மோதியது. இதில் முருகன், மகேஷ், பவுன்ராஜ் ஆகிய 3 பேரும் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சாத்தூர் தாலுகா போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உயிரிழந்தவர்களின் உடலை கைப்பற்றி கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்துக்கு ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரான திருநெல்வேலி தாழையூத்து பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து கடப்பா வரை செல்லும் மின்சார ரயிலில் ரேஷன் அரிசி கடத்துவதாக அரக்கோணம் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ரயில்வே போலீசார் ரயில் பெட்டிகளில் சோதனையிட்டனர். அப்போது கேட்பாரற்று கிடந்த 30 கிலோ எடை கொண்ட 45 சிப்பங்கள் கொண்ட ரேஷன் அரிசியை கைப்பற்றினர். மேலும் இதுகுறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து ரேஷன் அரிசியை கடத்த முயன்றவர்கள் யார் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வில்பட்டி, அட்டுவம்பட்டி, பள்ளங்கி, கோம்பை, பூம்பாறை மற்றும் பெருமாள்பாலை, பேத்துப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் பீன்ஸ் முக்கிய விலை பயிராக உள்ளது. இந்த பீன்ஸ் பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக விவசாயத்திற்கு ஏற்ப மழை பெய்துள்ளதால் நல்ல விளைச்சல் தந்துள்ளதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். தற்போது முதற்கட்ட அறுவடை செய்யப்பட்டு வரும் நிலையில் 1 கிலோ 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நல்ல விலை கிடைத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த சோனாப்பேட்டை பெரியார் நகரை சேர்ந்தவர் பிரவீன் சித்திரவேல். சிறு வயது முதல் தடகளத்தில் ஆர்வம் கொண்ட இந்த இளைஞர் 2018ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவில் நடந்த ஜூனியர் ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் பங்கேற்று ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இதேபோல் 2023ஆம் ஆண்டு கஜகஸ்தானில் நடந்த போட்டியில் வெள்ளிப் பதக்கம், சீனாவில் நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் தற்போது நடந்து வரும் ஒலிம்பிக் போட்டிக்கு இந்தியா சார்பில் பங்கேற்றுள்ளார். இந்நிலையில் பிரவீன் சித்திரவேல் ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற வேண்டி கிராம மக்கள் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தனர். நான் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுக்கா செட்டிசத்திரம் பெரியார் நகரில் பெரியாரின் ஓயாத அலைகளில் இருந்து எங்கள் பையன் விளையாண்டு இன்னைக்கு ஒலிம்பிக் போயிருக்காப்புல. எங்கள் பையன் 5வது படிக்கும்போதே 10 வயசுலேயே 14 வயசு பையன்களோட போட்டி போட்டு தமிழ்நாட்டில் 2 முறை முதலிடம் பெற்றார். திருப்பி 6வதுல மெட்ராஸில் கொண்ட நேரு ஸ்டேடியத்தில் ஹாஸ்டலில் சேர்த்துட்டோம். அங்கேருந்து 10வது வரைக்கும் படித்தார். அதை முடிச்சுட்டு நாகர்கோவிலில் இருக்கிற வடக்கங்குளம் பாலகிருஷ்ணா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 11, 12 படிச்சுட்டு திருப்பி பெங்களூரில் காலேஜ் போனாங்க. இப்போ ஏசியன் போனாப்புல, யூத் ஒலிம்பிக் போனாப்புல, இப்போ இன்டர்நேஷ்னல் மீட் எல்லாம் பண்ணியிருக்காப்புல. இப்போ கடைசினா பாரிஸில் நடக்கிற ஒலிம்பிக்கு போயிருக்காப்புல. ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடும் எங்கள் பையனை வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புமாறு மிக பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் உள்ள நாமக்கல் சாலை, ஆத்தூர் சாலை, சேலம் போன்ற பிரதான சாலைகள் வழியாக பல்வேறு வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் சென்று வருகிறது. இந்நிலையில் நாமக்கல் சாலை பகுதியில் நியாய விலை கடைக்கு உப்புலோடு ஏற்றி வந்த டாரஸ் லாரி வளைவில் திரும்பும்போது டயர் மாட்டிக்கொண்டதால் உள்ளே செல்ல இயலவில்லை. மேலும் அதிக பாரம் ஏற்றி வந்ததால் சாலையில் பள்ளமும் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் செல்லக்கூடிய பள்ளி, கல்லூரி வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள்
கார்கள், பேருந்துகள் என அணிவகுத்து நீண்ட தூரம் நின்றதால் அரை மணி நேரத்திற்கு மேலாக இப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சரி செய்து வாகனங்களை அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்திற்கு அரசு மற்றும் தனியார் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் அரசு பேருந்துகள் மூலமாக காலை, மாலை என இரு வேளைகளிலும் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் போதிய அரசு பேருந்துகள் கிராமப்புற பகுதிகளுக்கு இல்லாததால் இடைக்குறிச்சி கிராமத்திலிருந்து விருத்தாச்சலத்திற்கு வந்த அரசு பேருந்தில் மாணவர்கள் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்தனர். இதேபோல் பவழங்குடி கிராமத்திலிருந்து விருத்தாச்சலம் நோக்கி வந்த அரசு பேருந்திலும் மாணவர்கள் படிக்கட்டில் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். தொடர்ச்சியாக விருத்தாச்சலம் பகுதியிலிருந்து கிராமப்புறங்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகளில் உயிரை பணயம் வைத்து அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மேற்கொண்டு வருவதால் அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் கூடுதலாக அரசு பேருந்துகளை கிராம பகுதிகளுக்கு இயக்கப்பட வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டுதோறும் மேட்டூர் அணையில் திறக்கப்படும் உபரி நீரானது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் ஆற்றின் வழியாக சென்று பழையாறு கடலில் கலந்து வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு திறக்கப்பட்ட காவிரி நீரானது தற்போது கொள்ளிடத்தை வந்தடைந்துள்ள நிலையில் கொள்ளிட ஆற்றின் கரையோர படுகை கிராமத்தில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி பாழாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்த சூழலில் நாதல் படுகையை சேர்ந்த விவசாயி ஒருவர் தனது விளைநிலத்தில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த மரவள்ளி கிழங்கு இன்னும் 45 நாட்களுக்குள் அறுவடைக்கு தயாராகும் நிலையில் தற்போது காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தண்ணீரில் மூழ்கி முற்றிலும் அழிந்துவிடும் என வேதனை தெரிவித்துள்ளார். இதனால் தாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்போது இளம் பருவத்திலேயே கிழங்குகளை பிடுங்கி வருவதாகவும் இதனால் இதனை சாகுபடி செய்த செலவு கூட எங்களுக்கு கிடைக்காமல் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக கூறி வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.